ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 44ஆம் அத்தியாயம். ராகினிகள், ராகபுத்திரர்கள் மற்றும் வேதங்கள் போன்றவற்றின் பெயர்கள் மூலம் இறைவனை போற்றுதல். பகுலாஸ்வ மன்னர் வினவினார், தேவர்களின் முனிவரே, ராகினிகள் மற்றும் நாகங்களின் புத்திரர்களின் பெயர்களை எனக்கு தாங்கள் கூறுங்கள். ஏனெனில் பரம்பொருளை அறிந்தவர்களில் தாங்களே சிறந்தவர் ஆவீர்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, காலம், நாடு மற்றும் குரல் அசைவுகளின் வேறுபாடுகளால் 56 கோடி பாடல் வேறுபாடுகள் இருப்பதாக அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நிரூபேஸ்வரன் இவை எல்லாவற்றிற்கும் இடையேயான வேறுபாடுகள் எல்லையற்றவை. ஆனந்த வடிவில் உள்ள சப்த பிரம்ம மலையான ஸ்ரீ ஹரி ஆகிய ராகங்களாக இவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பூமியின் மேற்பரப்பில் அவற்றுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடுகளை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன். பைரவி, பிங்களா, ஷங்கி, லீலாவதி மற்றும் அகாரி இவர்கள் பைரவராக 5 ராகினிகள். மகரிஷி, சம்ருதா, பிங்களா, மகதா, பிலாபால், வைசாக், லலித் மற்றும் பஞ்சம் ஆகியோர் பைரவராகாவின் 8 வெவ்வேறு மகன்கள் என்று கூறப்படுகிறது. மிதிலேஸ்வர மன்னரே, சித்ரா, ஜெய, ஜெயவந்தி, விசித்ரா, பிரஜமல்லாரி, அந்தகாரி இவை மேகமல்லர் ராகத்தின் 5 அழகான ராகங்கள் என்று கூறப்படுகிறது. ஷாம்கர், கோரத், நாட், உதயன், கேதார், பிரஜஹஸ்திய, ஜல்தார் மற்றும் பிஹாக் இவர்கள் பண்டைய அறிஞர்களால் குறிப்பிடப்பட்ட மன்னர் ராகத்தின் 8 மகன்கள். கஞ்சுகி, மஞ்சரி, தோடி, குர்ஜரி மற்றும் ஷபரி இவை தீபக் ராகத்தின் 5 ராகினிகள், பிரபலமானவர்கள். விதேக அரசரே, கல்யாண், காம், கௌட்கல்யாம், காமரூப, கன்ஹாரா, ராம் ஜீவன், சுக்னாமா மற்றும் மந்தஹாஸ் ஆகியோர் தீபக் ராகத்தின் 8 மகன்கள் என்று அறிஞர்களால் கூறப்படுகிறது. மிதிலேஸ்வர மன்னரே, நந்தாரி, வேத்காந்தாரி, ஞானஸ்ரீ, ஸ்வர்மானி மற்றும் குணகிரி ஆகிய 5 ராக மண்டலங்களில் மல்கோஷ் ராகத்தின் ராகினிகள் என்று கூறப்படுகிறது. மேக், மச்சல், மருமச்சார், கௌசிக், சந்திரஹார், குங்காட், விகார் மற்றும் நந்தா ஆகியோர் மல்கோஷ ராகத்தின் 8 மகன்கள் என்று கூறப்படுகிறது. ராஜேந்திரரே, பைரதி, கர்ணாதி, கௌரி, கௌரவதி மற்றும் சதுஷ்சந்திரகலா இவை பழங்கால அறிஞர்களால் குறிப்பிடப்பட்ட ஸ்ரீ ராகத்தின் 5 பிரபலமான ராகங்கள். மகாராஜா, சார்ங், சாகர், கௌரி, மாருத், பஞ்சாசர், கோவிந்த், ஹமீர் மற்றும் கிர்பீர் ஆகியோர் ஸ்ரீ ராகத்தின் 8 அழகான மகள்கள். வசந்தி, பர்ஜா, ஹரி, தைலங்கி மற்றும் சுந்தரி இவை ஹிண்டோல் ராகத்தின் 5 பிரபலமான ராகங்கள். மிதிலேந்திரரே, மங்கள், வசந்த், வினோத், குமுத், விஹித், விபாஸ், ஸ்வர் மற்றும் மண்டல் இந்த 8ம் ஹிந்தோல் ராகத்தின் மகன்கள் என்று அறிஞர்களால் கூறப்பட்டுள்ளது. பகுலாஸ்வ மன்னர் வினவினார், ரிஷி முனிவரே, பகவான் ஸ்ரீஹரிக்கே ராகமண்டலத்தில் ஹிந்தோலைகள் என்று அழைக்கப்படும் வேதங்களின் பல்வேறு பகுதிகளில் எவை பரமபுருஷ பகவானின் உண்மையான வடிவங்கள் என்பதை எனக்கு விளக்குங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, வேதஸ்வரூப ஸ்ரீ ஹரிகாவின் வாய் வியாக்கரணம் என்றும், பிங்களா என்றும், சந்தக சாஸ்திரம் அவரது பாதம் என்றும், மீமாம்ச சாஸ்திரம் கர்மகாண்டம் அவரது கரம் என்றும், ஜோதிஷ சாஸ்திரம் அவரது விழி என்றும் கூறப்படுகிறது. ஆயுர்வேதம் முதுகு, தனுர்வேதம் மார்பு, கந்தர்வ வேதம் அன்னம் மற்றும் வைசேஷிகா சாஸ்திரம் மனம், சாங்கியம் என்பது புத்தி, நியாயவாதம் என்பது அகங்காரம் மற்றும் வேதாந்தம் என்பது மகாத்மா வேதத்தின் மனம். மிதிலேஸ்வர மன்னரே, இசையின் வடிவான சாஸ்திரத்தை வேதங்களின் அரசனின் இருப்பிடமாக கருதுங்கள். அரசனே, நான் இவை அனைத்தையும் தங்களிடம் கூறினேன். தாம் வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? பகுலாஸ்வ மன்னர் வினவினார், தேவர்களே, நீங்கள் நேரடியாக தெய்வீக ஞானி என்பதால் அந்த வேதபூருக்கு சென்ற பின்னர் பகவான் ஸ்ரீஹரி என்ன செய்தார் என்று தயவு செய்து எனக்கு கூறுங்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே,
யாதவேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ண பகவான் வேதாபுரத்திற்கு வந்த பொழுது நிகழும் வேதம் சரஸ்வதியுடன் பரிசுகளுடன் வந்தது. கந்தர்வர்கள், அப்சர பெண்கள், கிராமங்கள், தாளங்கள், குரல்கள் மற்றும் வேறுபாடுகளுடன் கூடிய ராகங்களும் அவர்களுடன் இருந்தன. அவர் கைகூப்பி இறைவனை வணங்கினார். தேவர்களின் அதிபதியும் தேவர்களின் தலைவனுமாகிய பரமபுருஷ பகவான் ஜனார்த்தன பகவான் வேதங்களால் மகிழ்ந்து யாதவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் அவற்றுடன் உரையாடினார். பகவான் கூறினார், நிகமா, உன் மனது விரும்பும் எந்த வரத்தையும் கேட்பாய். நான் மகிழ்ந்தால் 3 உலகங்களிலும் பக்தர்களுக்கு மிகவும் அரிதான விஷயம் இது. வேதங்கள் கூறின, இறைவா, உன்னத கடவுளே, தாம் விரும்பினால் இங்குள்ள எனது சிறந்த தோழர்கள் அனைவருக்கும் உமது தெய்வீக வடிவத்தை காட்டுங்கள். அவர்கள் அனைவரும் ஒளிமயமான உமது இருப்பிடமான கோலோகத்திலும் பிருந்தாவனத்திலும் அங்குள்ள ராச மண்டலத்திலும் தோன்றும் உமது வடிவத்தையும் காண விரும்புகிறார்கள். நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலேஸ்வர மன்னரை, வேதங்களின் கூற்றை கேட்டதும் மிகவும் பரிபூரணமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தேவி ஸ்ரீ ராதையுடன் தனது உன்னதமான தெய்வீக வடிவத்தை அவர்களுக்கு காட்டினார். அந்த தனித்துவமான அழகான தோற்றத்தை கண்டு அனைவரும் திகைத்து நின்றனர். தங்கள் உடலையும் மகிழ்ச்சியையும் மறந்து அவர்கள் அனைத்து சாத்வீக உணர்வுகளாலும் நிரப்பப்பட்டனர். அரசரே, அப்போது பேரானந்தம் அடைந்து அவர்கள் மகான்களின் முன்னிலையில் வாத்தியங்களின் இனிய ஒலியுடன் பகவானுக்கு முன்பாக ஆடவும் பாடவும் தொடங்கினர். மிதிலேஸ்வர மன்னரே, இனிமை நிறைந்த பரமபுருஷ பகவானின் அற்புதமான வடிவம் வேதங்களும் பிற மூலங்களும் அவரை விவரித்ததைப் போலவே கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் கேட்கப்பட்டு காணப்பட்டது. பலி கூறியது, இறைவா, தாமே சத்ரூபம், ஞானம் மட்டுமே, சத் அசத்திற்கு அப்பாற்பட்டவர், எங்கும் நிறைந்தவர், நித்தியமானவர், சாந்தமானவர், சக்தி வாய்ந்தவர், சமமானவர், மகத்தானவர், ஒளி வடிவம், உன்னதமாக அணுக முடியாதவர், தெய்வீகமானவர் மற்றும் உமது இருப்பிடத்தால் சின்மய பிரகாச வடிவத்தால் மாயை மற்றும் அறியாமை என்னும் இருளை அகற்றும் பிரம்ம ஆனீர். ஆம், நான் தங்களை வணங்குகிறேன். சரஸ்வதி தேவி கூறினார், இறைவா, யோகிகள் உம்மை உண்மையான ஒளி என அறிந்தார்கள். பக்தர்கள் உம்மை ஓர் உணர்வு வடிவம் கொண்டவராக வர்ணிக்கின்றனர். இந்நேரம் காணப்படும் உமது பாத சுவடுகள் எல்லா ஒளிகளுக்கும் அதிபதிகளாகும். அவை எப்போதும் எனக்கு நல்வாழ்வை தரட்டும். கந்தர்வர் கூறினான், இறைவா, கருப்பும் வெள்ளையும் பிரகாசமானவை. தமது சொந்த ஒளியால் பிரகாசம் அடைந்த தமது ஒளிமயமான திருவுருவம் உமது சித்தத்தால் வெளிப்படுகிறது. மின்னலால் அலங்கரிக்கப்பட்ட கருமேகத்தை போல தாம் எப்போதும் அந்த இரட்டை இருப்பிடங்களில் முழுமையாக வீற்றிருக்கின்றீர். அப்சர பெண்கள் கூறினார்கள், தமாலா தங்கமானது போல நீல மலைகளின் அரசன் கொடிகளாலும் மேகங்கள் மின்னல் மாலைகளாலும் தங்க சுரங்கங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருப்பதைப் போல ஆதி புருஷனாகிய ஷாம சுந்தரரே, தாம் உமது பிரியமான தேவி ஸ்ரீ ராதையின் நிலையான துணையால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றீர். 3 கிராமங்களும் பேசின. யாருடைய தாமரை திருவிடிகள் சிவனின் புனித மகரந்தமோ, பகவான் ஸ்ரீ ராமர், லக்ஷ்மி தேவி ஞானி மற்றும் ஸ்ரீ ராதா தேவி தேவர்களுடன் இணைந்து மாதவனின் அந்த தாமரை திருவடிகளை எப்போதும் தன் மனதில் வைத்து வழிபட விரும்புகிறார். தேலன் கூறினார், யாரால் அரசன் பலி சத்ஸ்வரூபமாக நிலை பெற்றவர்கள் இறைவனுக்கு பலியாக அளிக்கப்பட வேண்டும். உன்னுடைய துன்புற்ற மனம் எனும் குகையில் இறைவனின் திருவடிகளையே நிலைநாட்டி அவருக்கு சேவை செய். அந்த பாடல் தானம் கூறியது, யாருடைய புகலிடத்தில் புனிதர்கள் இருக்கிறார்கள், துக்கத்தையும் துயரத்தையும் அகற்றும் தேவி ஸ்ரீ ராதையுடனான ஸ்ரீ ராதா மாதவரின் அந்த தெய்வீக திருவடிகளை நாம் என்றும் நம் இதயங்களில் வைத்திருப்போம். அந்த குரல் கூறியது, அது இலையுதிர் காலத்தில் மலரும் தாமரையின் குரல். அழகு முற்றிலும் வெறுக்கப்பட்டதும் முனிவர்கள் வடிவில் உள்ள தேனீக்களால் ரசிக்கப்படுவதும் வஜ்ராயுதம் தாமரை முதலான சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் பொன் சிலம்புகள் ஒளிர்வதுமான ஸ்ரீ ராதா வல்லபரின் ஓய்வில்லாத பிரகாசமான தாமரை திருவடிகளை நான் என் இதயத்தில் தாங்குகிறேன். நான் அதனை செய்கிறேன். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தின்
நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான வேதங்களும் பிற வேதங்களும் வழங்கும் புகழ்ச்சிகளின் விளக்கம் என்ற தலைப்பு கொண்ட 44ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.